வீடு வீடா போய் இந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த அதிகாரிகளோடய போய் திமுக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது ஆதாரத்தோட நாங்க அதை கலெக்டரேட் காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பின்னாடி தான் பார்த்துடும். அண்ணா கொஞ்சம் ஓகேவா? ஓகே சார். சரிங்க. இப்போ கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதிமுக சார்பாக அதே போல எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதே போல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதே போல அம்மன் ரஞ்சன் அவர்களும் 3 பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம். அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடா போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேற மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். அதே போல நிறைய கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, வேலைக்கு செல்றவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. ஆகவே இவங்க அதிகாரிகள் ஒரு 4 மணி வாக்கில் போகிறாங்க. ஆகவே இந்த 6 மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திரும்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கோம். அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜென்ட் அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் இந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த அதிகாரிகளோடய போய் திமுக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது ஆதாரத்தோட நாங்கள் அதை கலெக்டரேட் காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை நடுநிலைமையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம். ஆதாரமா சொன்னேன். இது எந்த வகையிலும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் சரி, கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில பண்ணுவாங்க. ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம்
அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க. தேர்வு வந்து அது ரொட்டீனாக 2004 நாள் எடுக்கிறது. இதில் வந்து சரியாக செய்ய வேண்டுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு. நடுநிலைமையோடு சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை, பொதுச் செயலாளருடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது. இதை வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போறதே இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்தக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இதில் தான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபம் இல்லை. அதே போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் RS போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம், அவங்கள சுட்டுருக்கோன்னு சொல்லி கொண்டு வச்சிருக்காங்க. குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே வலியுறுத்திருக்கோம். மாற்றுக்கருத்தில் அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும். அதே போல இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கும். மணி நேரம் வந்து காவல்துறை தேடியும் வந்து அந்த மாணவியை மீட்க முடியல. அந்த மாணவியா தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. காவல்துறை வந்து முழுவதுமா அதை வந்து பணி செய்யலாம். அதைத்தான் எங்க பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி அவர்கள் அதை வந்து சரியான முறை சுட்டி காட்டிருக்காரு. அதாவது காவல்துறை முற்றிலும் செயலில் இருந்து விட்டுங்கிறத காமிக்குது. அதாவது இனியாவது காவல்துறை முடித்துக் கொண்டு யாருக்கும் வந்து பொதுமக்கள் வரிப்படத்தை சம்பளம் வாங்குறாங்க, யாருக்கும் அடிபணியாம நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்ல ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும். மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது. இந்த கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியார் மதுபான விடுதியா நடந்துட்டு இருந்திருக்கு. இல்ல அதுதான் அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க. அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள், அமைதி விரும்பக்கூடிய மக்கள், அன்பானவர்கள். இன்னைக்கு யார் வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு இருக்காங்க. தொழிற்சாலை அதிகமாக இருக்குது, மருத்துவமனை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதே போல் எடப்பாடி முதலமைச்சர் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள், சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமாக அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்துருக்காரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல. சட்ட ஒழுங்காவது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்லை. இனியாவது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.